ஜெஸ்ஸி ஒர்க்கா பிஸியா நீ? இல்லைண்ணா சொல்லுங்க, பரவாயில்ல. ஓகே ஓகே. வீக்கெண்டுக்கு என்ன பிளான்? என்ன ஏண்ணா? ஏய், எதுக்கு இவ்வளோ டைப் படிக்கிறேன்? இல்லை, வீக்கெண்டுக்கு அப்படிலாம் எதுவும் பிளான் இல்லைண்ணா. ஜெஸ்ஸி ஷீஸான கால் தரும். ஓகே தேங்க்யூ. வீக்கெண்டு ஃப்ரீயாக வச்சுக்க தான் நான் சொல்ல கூப்பிட்டேன். I'll be there. ஓகே ஓகே, ஃப்ரீ தான். நீங்கள் வரீங்களா? சரிண்ணா. ஓகே ஜெஸ்ஸி, பாய் தென். நான் வச்சுட்றேன். யாரையும் டேக் கேர். பாய்ண்ணா, see you. ஜெஸ்ஸி என்னாச்சுடி? யார் ஃபோனில்? திரு, நம்ம போட்ட பிளான்லாம் சொதப்ப போகுது. ஏய், என்ன சொல்கிறீங்க? நான் இவ்வளோ ஆசையாக இருந்தேன் தெரியுமா குட்டிங் போகலான்னு. என்னாச்சு? யார் ஃபோனில்? வீட்டில் இருந்தா? அண்ணா அண்ணா இந்த வீக்கெண்ட் சென்னை வராராம். என்ன சொல்கிறேன்? சீரியஸ்லியா? எதுக்கா? உன்னை பார்க்கவா? அதெல்லாம் தெரியாது. நான் அப்படியே ஏன்லாம் கேட்கல, அப்படி கேட்கவும் மாட்டேண்ணா. வாரனாரு, வீக்கெண்ட் ஃப்ரீயாக இருந்துக்கோன்னாரு. சரின்னு ஏன் இதுக்கெல்லாம் கேட்கலையேண்ணா. ஏய், எதுவும் டவுட் எதுவுமா? அப்படி வர அளவுக்கு நான் ஒன்றும் பண்ணலையேடி. கால் கூட நான் பேசலையேடி உன்கிட்ட. லூசு லூசு, பயந்து சாகாத இப்போவே. நானே என்ன இதுன்னு தெரியாமல் முடிச்சிட்ருக்கேன், நீ வேறு வந்து குழப்பிடாடே. அப்படிலாம் டவுட்டா? சான்ஸ் இல்லை. அப்படியே அவர் பேசலை, நார்மலாக தான் பேசினாங்க. என்னன்னு தெரியல. பட் அவங்க சொல்லிட்டு வர்றது கொஞ்சம் நல்லா தான். ஆமாம் ஆமாம், சர்ப்ரைஸ்னு வந்து திடீர்னு இறங்கிடுது. நாங்கள் வீக்கெண்ட் வேற எங்கேயாவது இருந்தோன்னு வை, அப்போ மாட்டினோண்டி. அதுவும் ஒரு வகையில நல்லது தான். என்னை விட நீ பயப்படுற. உன்னை நம்பி நான் இதில் இறங்கியிருக்கேன்னு தெரியும். அடியே, உன்னாலதான். நீ தான் உங்க அண்ணனை பத்தி பில்டப் பண்ணி பண்ணி எனக்கு இப்போ பிபி ஏற அளவுக்கு பயமா இருக்குடி. டேய், நான் பில்டப்லாம் பண்ணல. சீரியஸ்லி அவர் ரொம்பவே சீரியஸான ஆள் தான். என்னையும் பார்த்தல, இவ்வளோ மரியாதையாக பேசுகிறேன் அவர்கிட்ட. அப்பா, ஒரு தடவை அவன்னு வந்துட்டு அதுக்கு ஒன்று விட்டாரு பாரு. எனக்கு அன்னையிலேருந்து நான் அப்படி தான் பேசுவேன். ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. என் டேடி எப்படி எனக்கு அவர் தாங்க பயம். ஹாய், என்ன அங்கே எங்கேயும் பார்க்குறேன்? நானும் சீரியஸான ஆள் தான். சீரியஸா ஐ லவ் யூ. இருவரும் இருப்போம், இடம் பொருள் மறப்போம். உலகின் கதவை தாழ்த்திறப்போம். இன்னைக்கு எப்படியாச்சும் இவங்க வீட்டை கண்டுபிடிச்சிடணும். பேக்குக்கு சீட் பிடிக்காம இருக்க மாட்டாங்க மேடம். தோ வர. ஹலோ. என்னங்க, கார் பஞ்சரா? ஏங்க, என்ன நல்லா இருக்கீங்களா இல்லையான்னு கேட்காம காருக்கு என்னாச்சுன்னு கேட்குறீங்களே. இல்லைங்க, நீங்கள் காரில் தான் போவீங்க, பஸ்லலாம் போக மாட்டீங்க. காருக்கு ஏதாவது பிரச்சனைனா தானே பஸ்ஸு, அதான் கேட்டேன். இப்போல்லாம் அப்படி இல்லை, பஸ் தான் பிடிச்சிருக்கு. யார் இவன் பக்கத்தில் உட்காந்துட்டு சிரிச்சுட்டே இருக்கான்? எரிச்சலாக இருக்கு. ஆஹா, ஓகே ஓகே. ஏங்க, நமக்கு நடுவில் சம்திங் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. உங்களுக்கு எதுவும் ஃபீல் ஆகுதா? வாட்? என்ன பேசுகிறீங்க? டோன்ட் யூ ஹேவ் எனி சென்ஸ்?
ஸ்டூடெண்டோட பிரதர் இப்படியாக தான் அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கோம். ஓகே, எல்லாத்துக்கும் லிமிட் இருக்கு. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? ஓ ஓ ஓ கூல் கூல். எதுக்குங்க இவ்வளோ கோபம்? ஏங்க நமக்கு நடுவில் உங்கள் பேக் இருக்குங்க, அதை தான் நான் சொன்னேன். வாட்? டோன்ட் ட்ரை டு பி ஸ்மார்ட். ஓகே, ஏங்க சீரியஸ்லி நான் அந்த இடத்துல இருக்கேங்க, உங்கள் பேக் தாங்க நடுவில் இருக்கு. கொஞ்சம் எடுத்து அந்த பக்கம் வைக்கிறீங்களா? சாரி, நீங்கள் சடனாக அப்படி சொன்னீங்களா? ஐ தாட். ஸோ சாரிங்க. எவ்வா ஜஸ்ட் மிஸ்ஸு. இந்த புழக்கிறாளே, கொஞ்சம் ஸ்லோவாக தான் போன வைக்கிட்ட. ஏங்க சாரி, ஏதாவது தப்பாக எடுத்துக்கிட்டீங்களா? நான் தான் தப்பாக எடுத்துக்கிட்டேன். ஐம் ரியலி சாரி. ஸோ ஓகேங்க, நான் தெளிவாக சொல்லியிருந்துருக்கணும். நல்ல வேலை, இல்லைனா அடிச்சிருப்பீங்க விட்டுருந்தா என்ன. சீரியஸ்லி சான்ஸ் உண்டு. என்ன, யார் அவன்? இவங்களும் சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. ஷோ, யார் இவன்? மச்சான் சொன்ன மாதிரி கமிட்டடா. வர ஸ்டாப்பில் இறங்கி இன்னும் நாளைக்கு இவங்க பின்னாடி வரலாம். எனக்கு பார்க்க பார்க்க காண்டாகுது. ஏங்க உங்கள் ஸ்டப் ஆகுதுங்க. ஏன் ஸ்டப்பா? எது? அன்னைக்கு நீங்கள் இந்த ஸ்டாப்பில் தான் இறங்குனீங்க, அதான் சொன்னேன். இன்னைக்கு அங்கே போகலையா நீங்கள்? எங்கே போகிறேன்னு எனக்கே தெரியல. என்ன? ஆமாங்க, இன்னைக்கு வேற இடத்துக்கு போகிறேன், கிளைண்ட்டை மீட் பண்ண. ஓ, ஓகே ஓகே. அப்புறங்க உங்கள் பேர் மட்டும் தான் தெரியும். அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க? சிப்லிங்ஸ் எத்தனை பேர்? எனக்கு அப்பா அம்மா கிடையாது. நான் 10th படிக்கும்போதே ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க. நானும் என் தம்பியும் தான். அவன் +2 படிக்கிறான் இப்போ. ஐம் சாரிங்க, சீரியஸாக எனக்கு ஐடியா இல்லை உங்களை. சாரி ரியலி. ஐயோ சாரிலாம் வேண்டாங்க, தெரிஞ்சா கேட்டீங்க. அது சொல்லி சொல்லி எனக்கு பழகிருச்சு. எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கா இவளுக்கு பின்னாடி. இப்படி ஒரு இன்சிடெண்டா? ஆர் ஜனனி அழகு. கண்ணை பாரு, நல்லா முட்டை கண்ணை வச்சு ஒரு டூட்டி பாப்பா. ஐயோ, இதை நான் சொல்லக்கூடாது, எனக்கு இருக்கிறதே அப்படிதான் கண்ணு. ஐயோ விஜய், என்ன பண்ணிட்டு இருக்க? ஆண்கள் வெட்கப்படும் ரிச் மச்சாண்டே. ஐயோ என்னடா நடக்குது? டைம்னு தான் கேட்டு தெரிஞ்சான் விஜய். அவன் பாத்தியானே? எது? என்ன பேசுற? என்ன டைம்? என்ன டைம் ஆமாச்சா? இப்போ 5 மணி. வீட்டுக்கு போகலாமா? என்ன நீ 5 மணி ஆயிட்டா? ஐடி கார்ட்ஸ் வந்திருக்கு, அதை தான் பார்த்துட்டு இருந்தேன். அதை இப்போது
இஷ்யூ பண்ணிட்டு அப்புறம் போகலாமே. யப்பா, உங்கள் கடமை உணர்ச்சிக்கு அளவே இல்லையா? 5 மணிக்கு அப்புறம் நீ வேணா வேலை பாரு, எனக்கெல்லாம் முடியாதுப்பா. என்ன மச்சான், மீட் பண்ணி கொடுத்துட்டு போயிடலாமே. ஏன் மச்சான், ஃபோட்டோ வச்சு தான் குடும்பம் நடத்த போறியா என்ன? எப்பா கிட்ட சொல்ல போற? தெரியல மச்சான். எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. சொல்லணும் எப்படின்னும் தெரியல. நல்ல பதில். சரி, அதை வச்சுட்டு கிளம்பு. நெக்ஸ்ட் வீக் கொடுத்துக்கலாம்ல. வா. ஓகே, கிளம்பலாம். சொல்லுங்க, தனதுக்கு என்ன பேசணும்? ஏங்க, அது வந்து இன்னைக்கு ஊர்லேருந்து கௌரி கால் பண்ணா. ஆஹா, உங்கள் உயிர் தோழி கால் பண்ணாங்களா? அதான் மேடம் முகத்தில் இவ்வளோ பிரைட்னஸா? அவள் கால் பண்ணதால மட்டும் இல்லை, அவள் ஒரு விஷயம் சொன்னா, அதனால தான் எவ்வளோ ஹாப்பி. என்னம்மா, என்ன விஷயம்? அது அது வந்துங்க, கௌரி கன்சீவாக இருக்கா. ஓ சூப்பர். அந்த வாயாடி கன்சீவாக இருக்காளா? எனக்கு அவளை பார்க்கணும், ஊருக்கு போகணும் போல இருக்கு. நம்ம ஊருக்கு போகலாமா? நித்யாமா, இதுக்கா இவ்வளோ தயங்குதானே? ஊருக்கு போகணும் போல இருக்கு, ஊருக்கு போகலான்னு சொல்லலாம் இல்லடா. எதுக்கு என்கிட்ட இவ்வளோ தயக்கம் உனக்கு? அப்படி இல்லைங்க, உங்களுக்கு வேலை இருக்குல்ல, அதுக்கு லீவு முதலே கேட்கணும், அப்படி தான் யோசித்தேன். அப்படிலாம் உனக்கு யோசிக்க வேண்டாம். நான் லீவே போடுறதில்ல. அவ்வளோ லீவ் இருக்கு என்கிட்ட. நான் அதை அப்ளை பண்ணி எடுத்துக்குவேன். இல்லைங்க, இனி உங்களுக்கு சப்ஸ்டிடியூட் ரெடி பண்ணி அப்பெல்லாம் பண்ணணும்ல, ஏன்னா நீங்கள் ப்ரொஃபஸர்ல. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் தங்கம். நீ எப்போ கிளம்பலான்னு சொல்லு, நான் எல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறேன். எனக்கு தெரியும் நித்யா, நீ ஊருக்கு போகணுன்னு ரொம்ப ஆசைப்படுற. அது மட்டும் ரீசன் இல்லை. கௌரி உனக்கு ஃப்ரெண்டு மட்டும் இல்லை, அதுக்கும் மேலே. அதோட நீ இங்கே வந்ததுக்கு ஊருக்கு போகவே இல்லைல்ல. அப்பா ஒரு தடவை வந்தோன்னு பார்த்தாங்க. உனக்கும் அவரை பார்க்கணுன்னு ஆசை இருக்கும்ல. நானும் அதை புரிஞ்சிருக்கணும். கிளம்பலாம் என்ன? எப்படிங்க என் மனசு அப்படியே புரிஞ்சுக்கிட்டு அப்படியே பேசுகிறீங்க? எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா, உங்களை அப்படியே. என்ன அப்படியே சொல்லு தங்கம், ஏன் நிறுத்திட்ட? ஒன்றும் இல்லை. ஏய் நித்யாமா, இல்லை. ம்மா, சரி ஓகே, போ. போவா, சரியான தத்தி நீங்கள். அடிப்பாவி, தத்தியா நானு? வேணான்னு கையை கொண்டுட்டு சும்மா இருக்கேன். என்ன உசுப்பேத்தாத. உசுப்பேட்னா என்ன பண்ணுவீங்க? உன்ன இப்ப சொல்லு, தத்தியா நானு? ஐயோ, ரொம்ப தெளிவு தான் நீங்கள். அப்புறம் என்ன அப்புறம்? என்னை விடுங்க, போதும். நான் ஊருக்கு போக ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்கணும்.
நித்யாம்மா, இப்படி மாமனை தனியா தவிக்க விட்டு போறிய, இது நியாயமா? நீங்களும் தானே வரீங்க, உங்கள் ட்ரெஸ்ஸும் எடுத்து வைப்பேன், டான்ட் வரி. அடியே, இப்படி இருக்காளே இவளை வச்சுக்கிட்டு. என்ன புலம்புறீங்க? ஏன் நித்யா, நீ என்னை மாமான்னு சொல்ல மாட்டியா? எது மாமா? ஐயா, எனக்கு வராது. அதெல்லாம் வரும். ஒன்ஸ் ப்ளீஸ் சொல்ல. ஐயோ, எனக்கு அப்படி பழக்கம் இல்லை. சரி, ஊருக்கு வாங்க, அங்கே வேணால் அந்த வைப் கிடைக்கும், அப்போ ட்ரை பண்ணி சொல்கிறேன். ஹேய், சீரியஸ்லி இட்ஸ் a ப்ராமிஸ், ஓகே? இதுக்காகவே ஊருக்கு சீக்கிரம் கிளம்புற? போங்க. பாடுறா, ரொம்ப அழகா இருக்கு. ஏன் உங்களுக்கு என்ன எவ்வளோ பிடிச்சிருக்கு? அதுவா, நானும் ஊரில் தான் சொல்லுவேன். ஊரில் உன்னை ஃபர்ஸ்ட் எங்கே பார்த்தேன், என்ன ஃபீல் ஆச்சு, அது எல்லாமே சொல்கிறேன், ஓகே? அந்த இடத்துல வச்சு உன்கிட்ட சொல்லணும். அப்போ தான் தெரியல, அப்போ தான் உனக்கு அது ஃபீல் ஆகும்னு நினைக்கிறேன். அப்படியா? சரி. நெஞ்சுக்குள்ளே என்னவோ சிரிக்குதே, உள்ளுக்குள்ளே குயில் பாடுதே, மந்திரமாய் கண்களும் இழுக்குதே, தொட்டதெல்லாம் இங்க போக்குதே, ஆதி தாயும் நீயடி, பாறை மீது நீரடி,